Hey guys, welcome to post market analysis. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. ஸோ அது நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் லைவ் மார்க்கெட் போடுறதுக்கும் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போடுறதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹவர்லி டைம் ஃப்ரேமில் லோ வந்து உடைச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலி ட்ராப் பேஸ் ட்ராப் சினாரி வந்து கிரேட் அடிச்சிருக்கோம். ஸோ ஸ்விங் ஹை டு ஸ்விங்கில் வந்து ஃபிபோ போடுறோம் நியர் டு 0.5 டு டேப் அடிச்சிருக்கோம், டேப் அடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, 5 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஐ வந்து உடஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா, இது ஜஸ்ட் சாக் தான் சொல்லுவோம். ஸோ சாக்னா சாக் தான். ஸோ ஸ்விங்லோ வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு, அதாவது அவர்லி டைம் ஃப்ரேமில் லோ அடிச்சுட்டு சாக் வந்து லோ டைம் ஃப்ரேமில் நடக்குது. ஓகேங்களா, ஸோ சாக் வந்து கொடுத்துட்டான். இப்போ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,427. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஒரு வேலை மார்க்கெட்டுக்கு வந்து கீழே விழுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். என்ன பண்ணோம், அது விழுமா விழாதா அப்படின்றத, இந்த சப்ளை வந்து ஃபெயில் ஆக போதா, ரியாக்ஷன் கொடுக்க போதா அப்படின்றத முடிவு பண்றவங்க யார் அப்படின்னா செல்லர்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க தான் வந்து முடிவு பண்றாங்க. அப்போ 23,400 கால் அண்ட் புட் வந்து எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து பை, இல்லை புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்றோம்னா இந்த டிமாண்ட் சப்ளைஸ் வந்து வேலை செய்ய போது மார்க்கெட் வந்து செல். ஸோ இதுதான் ஈஸியான வே டு அப்ரோச் மார்க்கெட், ஈஸி வே டு அப்ரோச் த மார்க்கெட். ஓகேங்களா, என்ன பண்ணுறோம் அப்படின்னா 23,400 23,400 லெவல் என்ன அப்படின்னா 188.8 அப்படின்றது லெவல். ஸோ இது என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணது அப்படின்னா பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் 850 போஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட நண்பர் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா, என்ன பண்ணுறோம், 23,400 எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணதான் பார்க்கறதுக்கு காலில் வந்து ஒரு லெவலில் போடுறோம், லைனை போடுறோம், ஜஸ்ட் அடினது லைன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு 188.8 ஃபர்ஸ்ட் கேண்டில் பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ஓப்பனிங், அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மேலே தான் போட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை தான் ஆக போகுது, கேப் அப் பண்ணி கொடுத்தாலும் பை தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு டெக்கன் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டான் அப்படின்னு மார்க்கெட் கீழே வர போகிறது இல்லை, மேலே போகிறதுக்கு தான் ஃபேவராக இருக்குது சிம்பிளி. ஓகேங்களா, ஓகேங்க, ஸோ மேலே தான் போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா சப்ளை தொட்டுட்டு விற்கலாம் ரிஜெக்ஷன் போட்டு லிக்விடிட்டி மேலே இருக்கிறதெல்லாம் கிராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ கிராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை கீழே போடுமா அப்படின்னா கீழே போக மாட்டேனா முடிவு பண்ணுறதும் அதே பி லெவல் தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் வித் இம்பேலன்ஸோட ப்ரைஸ் புஷ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு இந்த சாக் கொடுத்ததுக்கு ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வருதான்னு பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கு, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் இருக்கு. இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா லைக்காக நமக்கு ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. 50% பாடி கேண்டில் தான். ஸோ இந்த பக்கம் சப்ளைல இருக்கு, ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் செல்ட்ரன்ல இருக்கு அப்படிங்கும் போது, பட் அது வந்து நமக்கு எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா 0.5க்கு மேலே வந்து இல்லை. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் தான் ப்ளஸ் அப்படின்னும் போது ஸோ இந்த பக்கம் கீழே விழாதான் இங்கேயே கூட நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ரேலி பேஸ்ட் ரேலியை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ஸோ இங்கே கூட நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். பட் இது அந்த அளவுக்கு சேஃப்டியான ஒன்று கிடையாது. ஸோ இதுவும் வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 188 மேலே இருக்குது. ஸோ கால் தான் பர்ஃபார்மரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லைன், ஸோ கால் வந்து பர்ஃபார்மரா இல்லை புட் பர்ஃபார்மரா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஸோ அதற்கான லெவல் 14.66 அப்படின்றது லெவல். என்ன பண்ணோம் அப்படின்னா போயிட்டு வந்து எக்ஸாக்டாக அந்த 9:50 என்ன பண்ணுன்னா எக்ஸாக்டாக அது மேலே பஞ்ச் அடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது மேலே பஞ்ச் அடிக்கும் போது என்ன சொல்லுது, இந்த பர்ஃபார்மருக்கு கீழே போனோம் அப்படின்னாலாம் மார்க்கெட் கீழே போக போகுது. ஆல்ரெடியே பர்ஃபார்மர் உடச்சிட்டான், ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட்டிங் வந்து கீழே போக போகல, ஜஸ்ட் இந்த இம்பேலன்ஸை ஃபில் அடிக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் எடுத்துருந்தா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபோ வச்சு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எக்ஸாக்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் டிபி 2 வந்து அடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 280 பாயிண்ட்ஸ் 180 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, இது தேவையில்லைங்க, நான் பொறுமையாக இந்த எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஐ வந்து மறுபடியும் ஓடையுது, இந்த சாக் கொடுத்தாச்சு. பிஓஎஸ் வந்து பண்ணுறான். பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிஓஎஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நார்மலி என்ன மாதிரி இருக்கு, ப்ரைஸ் வந்து இம்பேலன்ஸோட புஷ் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்போ அப்படின்னும் போது இது வந்து நமக்கு ப்ராப்பரான ஓபி. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஹை வேலிட் பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து ஹைலி வேலிடாக இருக்க போகுது.
ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பை. ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் ஒரு டேப் அடிச்ச உடனே பை எஸ்எல் பிலோ த ஜோன் டார்கெட் பை சைடில் இருக்க லிக்விடிட்டி. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது நமக்கு ரிஸ்க் ரிவார்ட். ஸோ ப்ராப்பராக ஒரு 1:3.5 வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதை தானே எங்கே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராப் வந்து கிரியேட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போகணும். ஸோ இங்கே தான் வரணும் அடுத்த டார்கெட். ஸோ இந்த இடத்துல பார்ஷியல் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரெயில் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட மேக்ஸ் டார்கெட். அப்போ 1:6 வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்லையும் அதாவது எஸ்என்சி பேசிஸ்லையும் ஒரு பர்ஃபெக்டான பை சினாரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்தாச்சு, ப்ளஸ் வந்து நமக்கு பர்ஃபார்மரை உடச்சி ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான இன்னொரு பர்ஃபெக்டான ரீசன் என்ன அப்படின்னா அவன் 241 தான் கரெக்டாக பஞ்ச் எடுத்திருக்கான். ஓகேங்களா, அப்படின்னும் போது ஸோ இவன் இந்த சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது உடையாது. ஸோ இங்கே தான் மூவ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 330 தான். ஸோ 240 வந்து மூவ் ஆகுதா, அடுத்த டார்கெட் அங்கே தான் போகணும். ஓகேங்களா, ஸோ 330 வந்து மூவ் ஆகுதா, நெக்ஸ்ட் 400 தான் போகணும், 403 தான் போகணும். ஸோ அந்த 403 சப்போர்ட் எடுக்குதா, ஸோ 480 தான் போகணும். 480 எடுக்கிறோம் 580. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டார்கெட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் கூட ஜஸ்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வந்து கூட அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கீங்க 1045 அப்படின்னா மெயின் ரீசன் இந்த 241 தான். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக பஞ்ச் அடித்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளாக்கை டேப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் கொடுக்கலாம், எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நாட் தட் மச் எஃபெக்டிவ். ஸோ நாங்கள் ஒரு சினாரியோ பார்ப்போம், அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல எஃபெக்டிவாக இல்லை. ஓகேங்களா, ஸோ இருந்தாலுமே இது வந்து சாக் அப்படின்னா இதெல்லாம் வந்து சாக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல அப்புறம் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்விங் தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்விங் தான். இது வந்து நம்மளோட ஹோபி. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஐடியம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் ட்ரேடர்ஸ் படித்தோடனே என்ட்ரி. ஸோ இதுக்கு கீழே எஸ்எல். ஸோ ஈவன் நீங்கள் ப்ரீவியஸாக டார்கெட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் த டார்கெட். ஸோ இந்த ட்ரேடு தான் நமக்கு பப்ளிக் குரூப்பில் கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ இது என்ன டைமுக்கு பஞ்ச் எடுத்திருக்கு 11:26. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா கேல்பாஸ் 11:28. அப்போது ஒரு கத்தி மாதிரி ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, 11:28 கொடுத்தாச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1:10 1:11 ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான நமக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னாலுமே ஸோ எங்களோட ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நாங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து மார்க்கெட் பை தான் ஆகணும் சிம்பிளி. ஓகேங்களா, எஸ்என்சியும் ஃபேவராக இருக்குது அப்படின்னு வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கோம். மேக்ஸிமம் டார்கெட் அப்படின்னும் போது இது இஸ் த மேக்ஸிமம் டார்கெட். மேக்ஸிமம் ஒரு 1:18. ஓகேங்களா, இப்போ கன்ஃபர்மேஷன் ட்ரேடுக்கு 1:18. ஸோ இது வந்து நம்ம என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணது அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் 10:40 போட்டாச்சு, 10:50. ஓகேங்களா, ஸ்டாக் கிடைச்சா இதாங்க டார்கெட். இந்த ப்ரீவியஸ் சைடில் ஒரு ஸ்விங் வந்து புல் பேக் போட்டிருப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் சைடு தான் மேஜர் டார்கெட். ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீமியம் சப்போர்ட் மஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ எஸ்என்சி ப்ளஸ் ப்ரீமியம் இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ரீமியம் இல்லை ப்ரீமியம் ப்ளஸ் அதர் டேட்டாஸ் அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கும்போது அதனால தான் ப்ரீமியம் வந்து சப்போர்ட் மஸ்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல நமக்கு பர்ஃபார்மரை உடச்சி பர்ஃபார்மரை ரீடெஸ்ட் எடுக்கலாம், பெப்புக்கு மேலே நிற்கிது. அடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக மார்க்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்கு. லைவ் மார்க்கெட்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து அது கொடுத்ததுக்கான ரீசன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 50+ பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இவ்வளோதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ண அப்படின்னா நமக்கு ஒரு 1:20 வந்து கொடுத்துட்டான்.